இன்னைக்கு நம்ம அந்த பாண்டா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி சான் நடிச்ச படத்தை தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 2 பார்ட் இருக்கு. அதுல ஒரு பார்ட்டை வந்து இன்னைக்கு சொல்றேன், இன்னொரு பார்ட் வந்து அப்புறமா பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாண்டாவை வந்து தத்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஜாக்கி சானை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ஜாக்கி சானும் ஜாலியா போயிருப்பாரு தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வயசான மாதிரி தான் இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல இதை கடத்தணும்னு சொல்லி ஒரு கேங் வராங்க. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாரா, பாண்டாவை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றத ரொம்பவே சுருக்கமா இல்ல விரிவா பயங்கரமா இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். ஜாக்கி சான்னாவே ஃபன்னு தானே. அதனால் இந்த படத்தை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். இது நம்ம மிஸ்டர் மூவிஸ். நம்ம பாதுகாத்துட்டு இருக்க ஒரு பாண்டா வந்து புதுசாக குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த பாண்டா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய ஃபேன் பேஸ் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ஓவர் கேட்க ஒரு காரில் வந்து ஒரு இடத்துல போய் ரீச் ஆகுறாங்க. வேகமாக ஒரு சவுதி அரேபியாவில் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர், அவரும் வேகமாக போயிட்டு வெள்ளை கலரில் ஒருத்தர் ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இங்கே பாருங்கள், அதை நமக்காக கடத்திக்கிட்டு கொண்டு வரதா அவங்க பிளான் பண்ணி ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இவருக்கு ஷாக்கிங் ஆகுது. உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க வந்த அந்த இன்னொருத்தரும் அவங்க நிறைய பணம் கேட்குறாங்கன்னு சொல்ல, நம்ம வெள்ளை ஷேக் இருக்கிறாருல, பரவாயில்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு மால் மாதிரி இருக்குது. அதில் 2 பைக் வந்து மேலேருந்து மோதிக்குது, கீழே விழுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஜாக்கி சான் தான். எந்திரிச்சு வந்து அவர்கிட்ட இருக்க கண்ணெல்லாம் பறந்து சொல்லு சொல்றாரு. ஆனால் ஒரு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. கட்டான வச்சுட்டு பக்கத்தில் வரானுங்க. மேலேருந்து குதிச்சு திரும்ப கண்ணால் சுடுறாங்க. தப்பிச்சு அப்படி இப்படின்னு சுட்டு தப்பிச்சிருவாரு. ஆனால் கடைசி நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத போது இவரே ஒருத்த வந்து சுட்டுருவான். அவ்வளோதான், எல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. பார்த்தா இது வந்து மூவி சீனு நடிச்சிட்டு இருக்கிறாரு. படத்துக்குள்ளே படம் நடிக்கிறாரு. நடிச்சிட்டு இருக்கும்போது சூப்பர் ஜாக்கி சூப்பர் பிரமாதமாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஓரமாக போய் உட்கார்றாரு. அப்போ தான் அவரோட பிஏ வந்து உட்கார்றான். எப்பா என்னப்பா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்ன வயசாச்சு, வயசானா இன்னும் படத்தை நடிக்கிறத விட மாட்டேங்கிறியே, ஆனால் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க தான் உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஐஸ்லாண்டில் வந்து ஒன்று கூப்பிட்டுருக்காங்க பேக் ஓப்பன் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது ரிப்பன் கட் பண்ண கூப்பிட்டாங்க, அவன் மறந்தே போயிட்டு அப்படின்னோடனே ஜாக்கி சான் வேணான்னுவான். வேணான்னு சொல்லும் போதெல்லாம் கையில் ஒரு பிளாஸ்டர் மாதிரி ஓட்டியிருப்பாங்க, பிடிச்சி இழுக்கிறான். ஏன்டா வலிக்குதுரா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு, ட்ரம்ப் உன்னை சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு போறியா, அவர் கூடயா நானா அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அப்புறம் இன்னொரு பேஸ்டர் பிடிச்சி இழுத்துருவான். ஆடு வலிக்குதுன்னு கத்துவான். கடைசியாக வந்து முதுகு திருப்பி காட்டிட்டு, இங்கே பாருங்க ஒரு பாண்டா இருக்குது, இதை தத்தெடுத்துக்க சொல்லி உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோவும் வந்து திருப்பி பார்க்குறாரு. பார்த்தா அழகா இருக்கே போகிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி பின்னாடி இந்த பெரிய பிளாஸ்டர் பிடிச்சி இழுத்துருவான். ஐயோ வலிக்குது ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஐயோ மன்னிச்சிருப்பா ரொம்ப பெருசாக இருந்துச்சா டக்குன்னு இழுத்துட்டு அப்படின்னு சொல்லி காட்டுவோம் பாருங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜாக்கி சானும் வந்து அந்த தீவுக்கு போயிட்டு இருக்காரு. கொஞ்சமாக ட்ராவல் போக அங்கே இருக்க எல்லாருமே ஜாக்கி சானோட ஃபேனாக இருக்காங்க. வரவேற்று கையில் கொடுக்குறாங்க. பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாரு. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சீனில் காட்டுறாங்க. டிஷர்ட்டை போட்டு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காரு. ஒரு ரோபோ வருது. ஹாய் நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் தான் ரோபோ வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அழகாக பேசுது. அப்படியே பாண்டாவுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவள் அதை எடுத்து வச்சுட்டு பாண்டாவை பார்க்கலான்னு சொல்லி போகிறா. பார்த்தா அது மரத்தோட உச்சியில் எங்கேயோ படுத்துட்டு இருக்குது. க்யூட்டாக அழகாக இருக்கும். அப்புறம் அப்படியே சோகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே பேக்கரிக்கு போகிறா. ஏதாவது ஐஸ்கிரீம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அம்மா இன்னைக்கு ஜாக்கி சான் வந்தாரம்மா, நீங்களாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் ஆமாம்மா நான் பார்த்தோம், ஏன் நீ பார்க்கலையா, என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் வர கரெக்டாக இருக்குன்னு நினச்சேன், அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக ஹீரோயின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல இருந்த லேடியும் அவரோட மூக்கு வந்து முளை சைஸுக்கு இருந்தது, மூஞ்சியே மறைச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த பேக்கரியோட ஓனர் வந்து, ஆமாம் ஜாக்கி சான்னா அவ்வளோ பெரிய ஆளா, எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா, எத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன் தெரியுமா, நான் லைட்டு தான் பிடிச்சேன் பரவாயில்ல, அதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி டைலாக் விட்டுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கி சானும் தெரியாத மாதிரி அழகாக வர, ஜாக்கி சான் நீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கடை ஓனர் இருக்கிறாரு பாருங்க, எகுரி குதிச்சு ஜாக்கி சான் நீங்களா, நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி மேலே பாய ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் பயம் ஆயிடுச்சு. சரி இருப்பா அப்படியே பொறுமையாக சொல்லிட்டு அவரும் போய் சாப்பிட போகிறாரு. இந்தாங்க இது வேணுமா ஜாக்கி சான், இது வேணுமா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்க அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் வரா. வந்து அந்த பொண்ணு நீங்கள் தத்தெடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாண்டா குட்டியை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா இப்போ நான் அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கேட்குறாரு. ஹீரோயினும் கொஞ்சம் கூட யோசிக்காம வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா பாண்டா குட்டியை தேடுறாங்க, காணோம். திருப்பி தேடுறாங்க, காணோம். எங்கடா போயிடுச்சு அப்படின்ற நமக்கே ஒரு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கடத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தேடிட்டு இருக்கும்போது அந்த குட்டி வந்து உள்ள இருந்து வந்து ஜாக்கி சானோட காலை இருக்குமா பிடிச்சிக்குமாமா, நீ இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லி தூக்கி மேலே வச்சு கொஞ்சிட்டு இருக்கிறாரு.
இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அப்படி வில்லன் கேங்க தான் காட்டுறாங்க. அப்படியே பெரிய ஒரு கப்பலில் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து நிறுத்துறான். இவன் தான் வந்து வில்லன் கேங்கோட தலைவன். வந்து நின்றுட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டாஸ்க்கு, பாண்டாவை கடத்திட்டு வரணும், அதுக்காக நமக்கு 100 மில்லியனை தராங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து சந்தோஷத்தில் கத்துறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வென்டிலேஷன்லாம் இருக்கும்ல, அது வழியாக உள்ள ஒருத்த குதிச்சு அந்த கேமராமேன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருக்கான். 2 பேரையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பார்த்தா ஒருத்த வந்து பக்கத்தில் அப்போ ஜம்முன்னு இருக்கிறான். பார்த்தா இவனோட ஆள் ஒருத்த வந்து மேலே தொங்கிட்டு இருக்கான். டே மூடிட்டு ஒழுங்கா கீழே இறங்கி வாடா. நான் வரமாட்டேன்னாடா சொல்கிறேன், வென்டிலேஷனே வரமாட்டேங்குதா, ஏசி காத்தும் வரமாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து 2 பேரையும் முடிச்சு விட்டு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நான் தான் அதை தத்தெடுத்து பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே டைமில் அங்கே இருக்கிறது ஒரு தீவு தான். தீவுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. அந்த தீவை நோக்கி நிறைய குட்டி குட்டியாக வண்டிக்கு வர ஆரம்பிக்குது. வந்தவங்கலாம் கன்னை எடுத்து பேக் பண்ணிட்டு இங்கே பாரு நாங்கள் இதை கடத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மிரட்ட எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற ரோபோவை சுடுறான். சுட்ட உடனே மிரண்டு போயிடுறானுங்க. எல்லாம் ஓரமாக போய் உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. உள்ள பாண்டா வச்சு தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கிறான். டேய் தம்பி நாங்கள் கடத்திட்டோம்பா போப்பா அப்படின்னு சொல்ல அப்போ தான் ஹீரோக்கு புரிய வருது. அதனால் பக்கத்தில் அந்த பாண்டாவை பார்த்துக்கிற அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சீக்கிரம் வந்து அந்த பாண்டா குட்டி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுவார். நம்ம ஜாக்கி சான் தசை திருப்பணும் அப்படின்றதுக்காக இன்னொரு சைடு வருவார். அவனுங்க வந்து கண்ணு நிறுத்திக்கிட்டு இங்கே பாரு ஜாக்கி சான் நில்லு, உன்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, இன்னைக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. ஆமாம் நல்லா பதில் சொல்லுவேன் நான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த சைடு போகிறதுக்காக அப்படியே ஜஸ்ட் திருப்புறாரு. அந்த பொண்ணு அந்த சைடு போயிடுவா. போனதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டை நடக்கும் பாருங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம ஜாக்கி சானால ஒன்றுமே முடியாது. ஆனால் கிடைக்கிற கேப்பெல்லாம் பலர்னு அறைவார், உதைப்பார், நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதே டைமில் அந்த பாண்டாவை தூக்கிட்டு அந்த பொண்ணு போனால அப்படியே தப்பிச்சு கீழே குனிஞ்சு மேலே நிமிர்ந்து போயிட்டு கடைசியில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் நிறைய பாண்டா இருக்கிற பொம்மைலாம் இருக்கு. உள்ள பொழந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருப்பார்ல பிஏ, அவர் வந்து இங்கே தான் இருக்க உள்ளவா அப்படின்னு சொல்லி சிக்னல் தராரு. நிறைய பொம்மைலாம் இருக்கு. அதுக்குள்ளே போயிட்டு இந்த பொண்ணும் அந்த பாண்டா 3 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஸ்டார்டிங்கில் அந்த ஏசி வென்டிலேஷன்லேருந்து உள்ளே குதிச்சு பிடிச்சிருப்பானுங்கல்ல, அவனுக்கு 2 பேரும் வரானுங்க. வந்து பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே செக் பண்ணுறாங்க. செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வராங்க. பார்த்தா வெளியே வந்து ஒரு பாண்டா வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கு. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. பாண்டாவோட அம்மாவே வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி பிடிக்கலான்னு போகிறானுங்க. பார்த்தா நம்ம பிஏ இருக்கிறாருல, அவர் தான் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு பலர் திருப்பி அடிக்க பொழக்க இவனுக்கு 2 பேர் வந்து பொம்மையை பிச்சு எரிஞ்சிடுறாங்க. அவங்கள பிடிச்சிடுறாங்க. அதே கடத்தில் ஜாக்கி சான் இருக்கிறாருல, உள்ள சண்டை போட்டுட்டு இருந்தார்ல, ஜாக்கி சான் கூட போட்ட சண்டையில் கண்ணாடியை உடச்சிட்டு வந்து விழுவார். ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லி கையை காலெல்லாம் பிடிச்சிட்டு இருப்பாரு. உன்னை முடிச்சு கட்ட போகிற ஜாக்கி அப்படின்னு சொல்லி கண்ணை வச்சு எல்லாரும் நிற்க இதுதான் டிராகன் மங்கி ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திருப்பி பக்கம் ஓடிட்டு இருக்காரு. வில்லனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து அந்த பாண்டாவை வச்சுக்கிட்டு லிஃப்ட்ல தான் இருக்கா. 3 பேர் சேர்ந்துக்கிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. வில்லனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப லிஃப்ட்ல மேலே வந்துகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவங்க ஒரு குட்டிய மிஷின் சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த பாண்டாவை வச்சு விடலான்னு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி வச்சு விட்டுட்டு மேலே வந்து குதிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமா கீழே இறங்கி நம்ம ஜாக்கி சான் அழகாக குதிச்சிருவாரு. அப்புறம் அந்த பொண்ணையை குதிக்க சொல்ல கீழே இருக்கிற பாண்டா பொம்மை மேலே அந்த பொண்ணு குதிச்சு 2 பேரும் அங்கேருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அது ஆமையை விட ஸ்லோவாக போகுது. அந்த நேரத்தில் நம்ம பிஓ காட்டுறாங்க. வாயில கட்டு போட்டு கையெல்லாம் கட்டிட்டு படுக்க வச்சுட்டு இருக்க. அப்படியே உதவி கேட்குறான். கொஞ்சம் அவுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் உதவி பண்ணி அவுத்து விட அங்கே ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடிட்டு இருக்கா. பிடிச்சி அவனை அப்படியே பிடிச்சி வாயில கட்டி விட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோ அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னு சொன்னாங்களா, அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. பார்த்தா அந்த பாண்டா வந்து அந்த பொம்மையில வச்சு அனுப்புனாங்க பார்த்தீங்களா, அது வந்து இந்த இடத்துல தான் சார்ஜ் போகிறதுக்காக வந்திருக்கும். வந்து இடத்துல பார்த்தா அந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பாண்டா இல்லை. எங்கே போயிடுச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. குட்டியோண்டு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுது பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு மூலையில் போய் படுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிட்டுக்கிட்டு. அப்படியே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன அழகாக தூங்குதுன்னு சொல்லி பாப்பாக வருங்க. அந்த இடத்துக்கு கேமராவை செக் பண்ணிட்டு இவங்க வந்துருவானுங்க. நம்ம ஜாக்கி சான் ஒரு சைடு எல்லாரும் திசை திருப்புறன்னு சொல்லி பிளான் பண்ண அந்த பொண்ணு பாண்டாவை தூக்கிட்டு மேலே போக அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு வர சூப்பராக இருக்கும் இந்த சீன்லாம். ஜாக்கி சான் இப்படி திருப்பி அப்படி திருப்பி ஒருத்த மேலே சர்ஃபிங்லாம் போயிட்டு இருக்கிறாரு. இந்த சீனில் வந்து ஒருத்த கேப்டனாக இருக்கிறான். அவன் தான் வந்து எல்லாரும் கைட் பண்ணிட்டு இருக்கான். ஜாக்கி சான் மேலே இருக்கிறாரு. உடனே இந்த லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லி எல்லாம் ஏறிடுவாங்க. அது வந்து ரொம்ப ஆம வேகத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. சடனாக நம்ம ஜாக்கி சான் கீழே வருவார். அவர் கீழே போகிறாருன்னு சொல்லி மேலே பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க. அப்படியே கீழே இறங்குவாங்க. திரும்ப நம்ம ஆள் மேலே போயிடுவார். ஐயோ மேலே கீழே மாறி போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கோவம் வருது. ஆனால் 2 பேரும் வந்து ஜாக்கி சான் எவ்வளோ அழகாக இருக்கார்ல, முக்க மட்டுமே அரமளத்துக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறமா தான் ஹீரோ மட்டும் அந்த பாண்டாவை எடுத்துக்கிட்டு நீ இங்கே தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி அந்த பொண்ணை விரட்டி விட்டுறாரு. அந்த பொண்ணை ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்புவா. அவர் பாண்டாவை தூக்கிட்டு கீழே குதிச்சு வந்து பார்த்தா
அழகாக வில்லன் கிட்ட அழகாக தப்பிச்சு போயிருப்பா. அவங்களும் அந்த பொண்ணோட தலையில் வந்து கன்று வச்சுக்கிட்டு அந்த பாண்டாவை கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த குண்டா நம்ம அழகாக இருப்பார்ல அவர் வந்து ஐயோ ஜாக்கி சான் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் பார்த்துக்கிட்டு பாண்டாவை அப்படியே வாங்கிட்டு போகிறான். போகும்போது அவங்க பின்னாடி கன்று இருக்கிறத பார்த்த உடனே குனிஞ்சிக்கிட்டே வந்து கன்று எடுத்து அந்த வில்லனோட கேப்டன் இருக்கான்ல அவன் மேலே வச்சுருவான். எல்லாரும் இங்கே பாருங்க நகருங்க நகருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு அந்த பாண்டா இவங்க போட்ட சண்டையில் அந்த பாண்டா வந்து அப்படியே பறந்து போய் இந்த ரோலாய் பேக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மிஷினுக்குள்ளே போயிடுது. இவங்க இதாண்டா சான்ஸ்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ ஹீரோவும் அந்த கேப்டன் இருக்காங்கல்ல 2 பேரும் அந்த மிஷினுக்குள்ளேயே போயிடுறானுங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த சைடு போகிறா. பாண்டா குட்டி வேறு எதில் இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்க ஒரு பாக்ஸ்லேருந்து சத்தம் வருது. அந்த பாக்ஸ் அப்படியே அலைக்கா எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லா சைடும் சுற்றி வளைச்சிருவாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கத்துவா பாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கி சானும் அந்த வில்லனும் வருவான். வந்து பார்த்தா 2 பேரையும் ஒரே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கு அந்த மிஷினை. அப்படி ஜாக்கி சானும் என்னோட கன்று வந்து இவனோட தலையில தான் இருக்குது, யாராவது எதாவது பண்ணீங்க சுற்றுவான்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து அதை கேட்டுட்டு உடனே நகர்ந்து போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கன்று மட்டும் தனியாக பேக் ஆகி வந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க இவன்ட்ட கண்ணே இல்லை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லி உள்ளிருந்து பாஸ் கத்துறான். அப்படியெல்லாம் பிரிச்சு போட்டு ஹீரோ மொத்தலான்னு சொல்லி பார்க்குறாங்க. இதெல்லாம் இந்த சைடு போயிட்டு இருக்க தப்பிச்சு பண்ணாங்க பார்த்தீங்களா. அதில் சில பேர் வந்து அந்த கேமரா ரூம் இருக்குல்ல கண்ட்ரோல் ரூம் அதை வந்து திருப்பி மீட் எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல பிஏ அவர் வந்து ஹீரோவை பார்க்க இந்த ஃபேக்ட்ரிக்கு வராங்க. வந்து பார்த்துட்டு ஜாக்கி சான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நாம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து மேனுவல் இருக்கும் பார்த்தீங்களா அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கான். படித்து முடிச்சோடனே இதை வந்துட்டு ஜாக்கி உங்களை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வேகமாக ஓட்டிட்டு வர நம்ம ஜாக்கி சானும் அமைதியாக இருந்தவருக்கு ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா ஃப்ரெண்டுக்கு வரான். வந்தோடனே இந்த சைடு திருப்பி பறக்க விட்டுருவான். டேய் இந்நேரம் கொஞ்ச நேரத்தை என்ன கொண்டு இருப்போட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த வண்டியில் ஏறி போயிட்டு இருக்க. அங்கே பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணையை ஏற்றி வண்டியில் தூக்கி போட்டுட்டு போக அவ்வளோதான் அந்த ஃபேக்ட்ரியோட கேட்டை உடச்சிட்டு அப்படியே எல்லாரும் அந்த சைடு போகிறாங்க. அவங்களும் அந்த 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அந்த மாசான வண்டியில் போயிட்டு இருக்க வில்லன் கேங்க குட்டி குட்டி வண்டியில் பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. பல சண்டை நடக்குது. இவங்களை தள்ளி விட்டுட்டு வேகமாக போக அந்த கேமரா டீம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாம தான் இவங்களுக்கு உதவி பண்ணணும், கேட்டை தரங்க. அப்படியே அந்த வில்லன் வேகமாக இவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர ஹீரோவும் அவங்க கேங்கும் வேகமாக போக இப்போ கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போக அந்த கேட்டு க்ளோஸ் ஆக கரெக்டாக இருக்குது. ஆனால் வில்லன் கேங் வந்து அந்த உள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் தீர்ந்து போயிடுது. அட கடவுளை என்னடா நமக்கு சதி மேலே சதி நடக்குது, இந்த பாண்டாவை தத்தெடுத்தது தான் நமக்கு இப்படிலாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அம்மா பாண்டாவுக்கு பசிக்குது பால் வேணும். டேய் ஏன்டா என்ன பார்க்குறீங்க, உன்னை பார்க்கல அங்கே பாருங்கன்னு சொல்லி பார்த்தா தூரத்தில் அந்த காண்டாவும் இருக்கு பார்த்தீங்களா அது இருக்குது. அது ஒரு குட்டியை மட்டும் அழகாக விலைக்கு விட்டுட்டு பால் கறக்குறாங்க. காண்டாவும் இருக்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓடி போச்சு பார்த்தீங்களா அந்த குட்டி அது போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துருச்சு. அவங்க அப்பா திருப்பி துரத்த எல்லாரும் இந்த சைடு போடுறாங்க. எல்லாரும் ஈஸ்டர்ன் நோக்கி ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பிஏவும் ஓடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஜாக்கி சான் வந்து வெஸ்டர்ன் நோக்கி ஓடுங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த சைடு ஓடுறாங்க. ஒரே ஃபன்னாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பால் புட்டியை கொண்டு போய் அந்த பாண்டாவை கொடுத்து முடிச்சிட்டு இருக்க இந்த சைடு தான் காட்டுறாங்க. அந்த கண்ட்ரோல் ரூமில் எங்களால் சிக்னலை மட்டும் ட்ராக் பண்ண முடியல சார், யாருக்குமே இங்கேருந்து கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மெயின் பாஸ் வரான். வந்தவனோ கண்ட்ரோல் ரூமில் போயிட்டு அவனை பார்த்து எல்லாரையும் நாங்கள் ஹைஜாக் பண்ணிட்டோம், ஒழுங்காக அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை காட்டு, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்ல. அப்போ நம்பாளுதா டேய் டீ குடிக்கலான்ட்டு இருக்க தோணுது அப்படின்னு டீ எடுத்து அப்படியே ஊற்றிடுவான் பாருங்க. மொத்தம் இதுவும் ஹைஜாக் ஆகிடும். ஹைஜாக்கா அது நான் கண்ட்ரோல் இழந்துடும். உடனே இவனுக்கு வந்த கோவத்துக்கு அப்படியே ஜான்சன் மாதிரி மேலே தூக்கிடுவான். அவனுக்கு கழுத்து பிடிச்சி நெருக்குது. அப்படியே நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அழகாக அங்கே ஒரு டவர் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம்மா. விடிஞ்ச உடனே வில்லன் வந்து என்ன பண்ணுறான், நிறைய கேமரா செட் பண்ண ட்ரோன்லாம் பறக்க விட்றான். ஒரு இடத்துக்கு போன உடனே ஹீரோ வந்து அது ட்ரோனை உடச்சிட இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன, எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து அந்த கப்பலுக்குள்ளே ஏற்றுறாங்க. கப்பலுக்குள்ளே தான் இப்போ இனிமேல் நடக்கிற சீன்லாம் காட்டுறாங்க. அடுத்து வில்லுன்னு வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் அந்த பாண்டாவை அழகாக பார்த்துப்பா, 2 பேரும் ஒன்றா அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஜாக்கி சானை போய் தனியாக அடிச்சு வைங்க, இவரை கொடுத்தா நிறைய காசு தருவாங்கன்னு சொல்லி ஜாக்கி சானே அனுப்பிடுவாங்க. பிஏவை பார்ப்பான், இவன் எதுக்கும் ஆகாத மாதிரி இருக்கிறானே, இவனை தூக்கி ஷார்க்குக்கு போட்டுருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ ஷார்க்குக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது சார், என் கறி டேஸ்ட்டாக இருக்குது சார், விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு தெரியுதா, நம்ம வென்டிலேஷன் பாய்ஸு. அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே வச்சு எனக்கு வந்து பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், லவ்ன்றாங்க. டேய் நான் அந்த மாதிரி போய் இல்லடா, என்னை விட்டுருங்கடா தயவு செஞ்சு அப்படி சொல்லி கெஞ்சுறான். அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்ட நீ பார்த்து அமைதியாயிடுவேன். டே வேண்டாண்டான்னு சொல்லி கத்துறான். பார்த்தா கீழே வந்து ஜாக்கி சானோட டேட்டோ வந்து குத்திருக்காங்க. ஜாக்கி சானோட ஃபேனா நீங்கள்? ஆமாம் அவர்கிட்ட சைன் வாங்கணும் தானே, சைனை நான் உங்களுக்கு போட்டு தரேன், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் கூட்டிகிட்டு போய் செல்லெல்லாம் ஓப்பன் பண்ணி ஜாக்கி சான் முன்னாடி போவாங்க. அங்கே போயிட்டு உங்கள் மேலே எனக்கு அதிக காதல் இருக்குது பார்க்குறீங்களான்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் கழட்டுவான். ஐயோ வேணப்பா அந்த காட்சியை நான் பார்க்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்லி இவரும் சொல்கிறாரு.
அப்புறம் என்ன லைட்டாக காஸ்டியூமாக மாற்றிக்கிட்டு எல்லாரும் 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கா. அந்த பாண்டாவை வந்து ஆல்ரெடி தூக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணையை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே இருந்து பார்க்குறாங்க. கீழே வந்து ஒரு பாண்டாவை அந்த ஒரு காரில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான டைமு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அலைக்கா அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜம்முன்னு போயிடுவார். அது எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேக்குங்களாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பாண்டாவை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போய் நிற்கிது. அப்புறம் மெயின் கேப்டனை அந்த பொண்ணு எல்லாரும் கொண்டு போய் அந்த பாண்டாவை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஜாக்கி சானும் கண்ணோட போறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல மேலேருந்து ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஹெட் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கத்த இந்த சைடு இருக்கிறவங்க கண்ணு பறக்க விட்டு 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாக்கி சான் வந்து 10 அடி வாங்குறாரு. திருப்பி 1 வச்சா 10 அடி வாங்குறாரு. வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அந்த பாண்டா வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு இருக்கு. அதை பிடிக்கணும்னு சொல்லி மேலே இவரும் வேகமாக போறாரு. போக போக அந்த வில்லன் வந்து இருக்கிறான்ல, அவன் அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். அவன் வந்து கீழே தொங்க ஜாக்கி சான் வந்து மேலே அப்படி தொங்கிட்டு இருக்கிறாரு. ஜாக்கி சான் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு போகுது. திடீர்னு ஒரு யோசனை வந்து அவனை தூக்கி போட்டுற அப்படியே ஹீரோ வந்து பாண்டாவை தூக்குவார். தூக்கிட்டு இருக்கும்போது திரும்ப மேலே ஏறி வருவான். வந்த உடனே எடுத்து வாயில் அப்புவார். என்னடா அது பச்சை கலரில் திடீர்னு கையில் வந்திருக்குன்னு பார்த்தா அந்த பாண்டா வந்து செயல் பண்ணியிருக்கு. அதை எடுத்து அப்பி விட்டுட்டு இது கழிவாக இருந்தாலும் நல்ல நேரத்தில் யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படியே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கோட ஹெட் இருப்பார்ல வெள்ளை கலரில், அவர் வராரு. வந்தவர் ஜாக்கி சானை பார்க்க ஜாக்கி சான் வந்து இங்கே பாரு நீ தான் கடத்திட்டு வர சொன்னேன், எவ்வளோ பெரிய பாவிடா நீ அப்படின்னு கேட்க அந்த ஷேக்கு வந்து என்னை ரொம்ப மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. என்னப்பா நீ கெஞ்சுற அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அங்கே படுத்துட்டு இருக்கால அவள் தான் என்னோடய பொண்ணு. அவளுக்கு வந்து லுக்குமியாக இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியலை. எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தோம். ஆனால் அந்த பாண்டாவை வந்து பார்க்கும்போதெல்லாம் அவளோட மனசில் வந்து நல்ல புத்துணர்ச்சி கிடைக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தா. ஆனால் ஒரு கட்டத்தில் அதை தத்தெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளேஸை மாற்றிட்டாங்க. அப்புறம் என்ன அவளோட நிலமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. அவளுக்காக எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பாண்டாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நினச்சேன். இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவுக்கு வந்து மனசெல்லாம் சங்கடமாகி போயிடுச்சு. வேகமாக போயிட்டு அந்த பாண்டா குட்டியை அழகாக தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணு முன்னாடி அழகாக வைக்கிறான். இது கனவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எந்திரிச்சு கேட்குறா. இல்லை இது வந்து நிஜம்தான், இது கூட நீ என்ன வேணா பண்ணலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து அழகாக அது கூட தடவி விளையாடிக்கிட்டு இருக்கா. இந்த சீன்லாம் பார்த்துட்டு எனக்கே அப்படியே கண்ணில் கலங்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ அற்புதமான சீனு. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவா அப்படின்ற மாதிரி முடிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.